மாணவிகளே, காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு இலங்கை படம் குறித்தல் பயிற்சி வகுப்பு. முதலாவது நாங்கள் இதில் 12 இடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த இடங்கள் 12 நாங்கள் அவதானிக்க வேண்டியது எந்த நதிக்கு கிட்ட இந்த இடங்கள் அமைந்திருக்கிறது என்பதை அவதானித்து இதற்குரிய இடங்களை நாங்கள் குறிக்கலாம். முதலாவது நில்வளகங்கை. நில்வளகங்கை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இலங்கை படத்தில் தென் பகுதியில், அதாவது இலக்கம் 1, இதில் 12 இலக்கங்கள் தந்திருக்கணும். அந்த இலக்கங்களுக்கு சரியான இடங்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் 1 குறிப்பது நில்வளகங்கை. 2 மகாவாலுகாகம, அதாவது நில்வளகங்கைக்கு மேற்கு திசையில் வட்டமாக போடப்பட்டிருக்கிறது, நிறந்திட்டப்பட்டிருக்கிறது 2 கண்ட இலக்கம். அதே போல் 3 கொழும்பு, கழனிகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது கொழும்பு. காலி, அதாவது ஜின் கங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது 4 காலி. 5 யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டை, 5 கண்ட இடம் ஆனைக்கோட்டை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அதே போல் இலக்கம் 6 நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கித்துல்கல. அந்த கித்துல்கல கழனி கங்கைக்கும் மகாவலி கங்கைக்கும் இடையில் 6 கண்ட இலக்கம் போடப்பட்டிருக்கின்றது. 7 புத்தளம், அதாவது மீயோயாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றது. 8 பட்ட தொம்பலன, அதாவது கழனி கங்கைக்கு பக்கத்தில் அந்த இடம் இருக்கிறது. 9 பெரகல என்பது மகாவலி கங்கையினுடைய அந்த 3 கிளையாறுகளுக்கு நடுவே காணப்படுகிறது. 10 ரைகம என்ற இடம் கழனி கங்கைக்கும் கழுகங்கைக்கும் இடையில் ரைகம. 11 கல்சொகன், அதாவது மகாவலி கங்கையினுடைய மேற்கு கரைக்கு கிட்டவாக இருக்கின்றது கல்சொகன். சேனநாயக்க சமுத்திரம் கல்லோயாவில், அதாவது இலக்கம் 12 ஒரு குளம் நிறந்திட்டப்பட்டு இருக்கின்றது. இது சேனநாயக்கா சமுத்திரத்தை குறிக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.